என் உயிரினும் மேலான என வறுமை உடன்பிறப்புகளே, தமிழக வாக்காளர் பெருமக்களே மற்றும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த தேர்தல் வந்திருக்கிறது ஒன்னு பாத்தீங்கன்னா, இது தேர்தல் பல கட்சிகளுக்கு உண்டான தேர்தல் நான் நினைக்கல. இது மக்களுக்கான தேர்தல். காரணம், இந்த திமுக அரசாங்கம் 5 வருடம் ஆச்சு, எதையும் மக்களுக்கு செய்யல. அதுதான் உண்மை. அதே சமயம் அவங்க 12 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க கடன். அந்த கடன்னால என்ன ஆயிடுச்சு, இப்ப மாதத்துக்கு வட்டி மட்டும் 7000 கோடி கட்ட வேண்டியதா இருக்கு. அதனால மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல திட்டங்களை அவங்களால செய்ய முடியல. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதை நான் உங்களுக்கு புரிய வச்சாகணும் அப்படின்னு தான் நான் புறப்பட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி செய்யறதுனால மக்கள் பிரச்சனைக்கு என்னென்ன செய்யணுமோ, ரோடு போடுறதோ, லைட் போடுறதோ, தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைப்பதோ எதையுமே அவங்களால செய்ய முடியல. ஏன்னா வட்டி மட்டுமே 7000 கோடி கட்ட வேண்டியதா இருக்கு. அப்புறம் சம்பளம் கொடுக்கணும். அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யறவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம். ஆனா அதெல்லாம் வெளில காட்டிக்காம அடுத்த போன தேர்தலுக்கு எப்படி வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்ப தேர்தலுக்கும் வாக்குறுதியை கொடுத்து உங்களை மீண்டும் ஏமாத்துறதுக்காக வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க, 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுக்கறோம், அதை வாங்கிட்டு போய் நீங்க கடையில ஏதாவது சாமான் வாங்கிக்கிங்கிறாங்க. ஒரு ட்ரிப் 5 வருடத்துக்கு ஒரு ட்ரிப் கொடுத்ததுனால உங்களுடைய பசி ஆறிடுமா? ஆறாது. அதுக்கு பதிலா வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தா அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். வீட்டுல உள்ள பெண்களுக்கும் சரி, படிச்ச பிள்ளைகளுக்கும் சரி வேலை வாங்கி கொடுத்தா 2 புள்ள, ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையோ வேலைக்கு போச்சுன்னா அது 2மே சேர்ந்து 30,000 ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிச்சிடும். இந்த 1000 ரூபாயும் இந்த 2000 ரூபாயும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு முறை கொடுக்கிற டோக்கனுக்கு வாங்குற சாமான வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதனாலதான் சொல்றேன். அதே மாதிரி இன்னொருத்தங்க நம்மளுடைய துரோகிகள், அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் விட்டுட்டு அவங்க எப்படி சொல்றாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கறோம், கரண்ட் வேணா ஃப்ரிட்ஜுக்கு. அதுதான் படிக்கிறதுக்கே பிள்ளைகளுக்கு கரண்ட் இல்லைங்கிறாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றோம். அடுத்தது என்ன சொல்றாங்க, 10,000 ரூபாய் காசு கொடுக்கறோம் அப்படிங்கிறாங்க. இது கணக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2000 ரூபாய், 5 வருஷத்துக்கு 10,000 ரூபாய். அந்த கணக்குல அவங்க கொடுக்கறாங்க. இத வச்சுக்கிட்டு நீங்க குடும்பம் நடத்த முடியுமா? பெண்கள் வீட்டுக்கு சாமான் செட்டு வாங்கி ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுல எப்படி சாப்பிட முடியும்? முடியாது. இததான் நான் சொல்றேன். மக்களை ஏமாத்து வேலையில நீங்க இருக்கீங்க, அந்த வேலைய விட்டுடுங்க அப்படின்னு ஒருத்தர் முதலமைச்சரா ஏற்கனவே இருந்தவரு, இப்ப இருக்கிறவரு, டோக்கன் கொடுக்கிறவரு இருந்துகிட்டே இருக்காரு. இவங்களுக்கு அரசாங்கத்தை நடத்துற வரவு செலவு கணக்கு தெரியாது. நீங்க ஒரு அம்மா தான் வீட்டுல என்ன செலவாகுது, வருமானம் என்ன, எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கறது ஒரு பெண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி அரசாங்கம் நடத்துறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப நீங்க சொல்றது பொய், வெளியில சொல்றதெல்லாம் பொய். நீங்க இந்த மாதிரி ஒரு முறை கொடுக்கறத கொடுத்துட்டு, அதுவும் கடன் வாங்கி கொடுத்துட்டு, நீங்க 5 வருஷம் நீங்க இயற்கை வளங்களை எல்லாம் இஷ்டத்துக்கு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிச்சுட்டு அவங்க உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்டு, 10ஆவதுக்கு டாஸ்மாக் ஒண்ணு இருக்கு, அதுலயும் உண்மையா அங்க வர்ற பணம் அரசாங்கத்துக்கு போகல, அது வேற இடத்துக்கு போகுது. அதனால வரவுகளே இல்லாம இந்த அரசாங்கம் 5 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கு.
அதனாலதான் நான் இப்ப வர்ற வழியெல்லாம் பார்த்தேன். மணி 8:15, 8:20, 8:25, 8:30 வரைக்கும் பாத்துக்கிட்டு வந்தேன். எங்க பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டு ஓரமா பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்து மணிக்கணக்கா காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. ராத்திரி 8:30 மணிக்கு 9 மணிக்கு பஸ் கிடைச்சி வீட்டுக்கு போய் அவங்க மறுநாள் காலையில வேலைக்கு உத்தியோகத்துக்கு எப்படி போவாங்க? உங்களால பஸ் வாங்கி விட முடியல. சுத்தமா பஸ் இல்ல தமிழ்நாட்டுல. நான் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கேன். எங்கேயாவது பஸ்ஸ பாக்குறேன்னா அத்திப்பூ மாதிரி இருக்கு. எங்கேயோ ஒரு பஸ்ஸ பாக்குறோம். இதுல என்ன சொல்றாங்க? பஸ் நாங்க ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், மக்கள் காசு கொடுத்து போற பஸ்ஸையே கண்ணுல பார்க்க முடியல, ஃப்ரீ பஸ்ஸை எப்படி பார்க்க முடியும்? சுத்தமா பார்க்க முடியல. அதெல்லாம் பொய் கதை. இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா சிக்கனமா அரசாங்கத்தை நடத்தினா நடத்த முடியும். கரண்ட்ல நிறைய வேஸ்ட் ஆகுது. அதுலயே 17,000 கோடி ரூபாய் போகுது. இந்த மாதிரி போகுது. கரண்ட் நம்மளே தயார் பண்ணுறோம். 2011 பாத்தீங்கன்னா திமுக அரசு நடந்துகிட்டு இருக்கப்ப சுத்தமா எங்கேயுமே கரண்ட் இல்ல. அப்ப தேர்தல் வருது. அம்மா வெற்றி பெறாங்க, ஆட்சிக்கு வர்றாங்க. அம்மா முதல்ல ஆட்சிக்கு வந்ததும் சட்டசபையில அம்மா என்ன சொன்னாங்க? நான் மக்களுக்கு கரண்ட் கொடுத்தாகணும், இவங்க எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சரி பண்றேன், புதுசா கொஞ்சம் தயாரிக்கிற நிறுவனத்தையும் ரெடி பண்றேன், அதுக்கு 1 வருட காலம் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் ஜனங்க கஷ்டத்தை பொறுத்துக்குங்கன்னு உங்கள்கிட்ட நேரா சொல்லிவிட்டு அம்மா விறுவிறுன்னு வேலையை பார்த்து எல்லாத்தையும் நல்லபடியா ஆக்கி கரண்ட் உற்பத்தியை அதிகப்படுத்தி மக்களுக்கும் கொடுத்து மீதிய நம்ம கர்நாடக அரசாங்கத்துக்கு ஒரு நாளைக்கு 90 கோடின்னு நம்ம வித்தே இருக்கோம். ஆனா இப்ப திமுக அரசு என்ன பண்ணுது? வெளியிலேருந்து தனியார்கிட்ட கரண்ட வாங்கிட்டு இருக்கு. அது 15 ரூபாயில ஆரம்பிச்சு 25 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் காசு ஆகுது. அப்போ செலவை நீங்க பாட்டுக்கு உயர்த்திக்கிட்டு போறீங்க. அந்த மாதிரி வசத்தை நீங்க கொண்டு போறதுனால அந்த நிர்வாகமே சீரழிஞ்சு கிடக்கு, நட்டத்துல போயிட்டு இருக்கு. அதனால கிட்டத்தட்ட 65,000 பேரு தமிழ்நாடு மின்சார வாரியத்துல வேலை முடிஞ்சு போனவங்களுக்கு மாற்றா வேலைக்கு புதுசா ஆள் எடுக்கல. லைன்மேன்லாம் நீங்க இப்ப கண்ணாலே பார்க்க முடியாது. லைன்மேன்லாம் 10 ஊரு 12 ஊருக்கு ஒரு லைன்மேனை போட்டிருக்காங்க. எங்கேயாவது பிரச்சனை ஆச்சா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆளுகிட்டயே கான்ட்ராக்டா குடுக்கறாங்க. அந்த கான்ட்ராக்ட் சின்ன பிள்ளைகளை அழைச்சிட்டு அந்த பையனுக்கு முன்ன பின்ன ஒன்னும் தெரியாது, ஏதோ கூலி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அவ ஏறி நிறைய புள்ள சாவுது. ஆனா அது கான்ட்ராக்ட்ல வந்ததுனால அந்த இறந்த புள்ளைக்கோ உங்க குடும்பத்துக்கு பணம் கொடுக்கறது இல்ல, நம்ம மின்சார வாரியமும் கண்டுக்கிறது இல்ல. கேட்டா அது கான்ட்ராக்ட் ஆளு பண்ணது, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கான்ட்ராக்டுக்காரவங்க கொடுக்கறாங்களான்னா அவங்களும் கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதனால இந்த ஒயர்கள்ல போற கரண்டுக வெளியில லீக் ஆகி அதனால மட்டுமே நமக்கு 17,000 கோடி செலவாகுது வருடத்துக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நிர்வாகமே செய்ய தெரியாம நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு ஏதோ பாட்டை ஒண்ணு போட்டுக்கிட்டு அவர் முதலமைச்சர் தான் வர்றாரு, நல்லாட்சி கொடுக்க போறாருன்னு, இப்ப நல்லாட்சியாவா நடந்துகிட்டு இருக்கு? இல்லையே. இந்த மாதிரி ஒன்னையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரியான பேர்வழிகளுக்கு வாக்க செலுத்திடாதீங்க. ஆனா ஒண்ணு, இந்த டோக்கனுங்கிறதோ
இந்த ஃப்ரிட்ஜுங்கிறதோ இந்த 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறோங்கிறதோ உங்களுக்கு 5 வருஷத்துக்கு போராது. அதனால இத கொடுத்து உங்கள்ட்ட இருந்து வாக்க வாங்கி அவங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு திருப்பி இயற்கை வளத்தை சூறாடுறதோ இந்த மாதிரி வேலை தான் நடக்கும். அதனால மக்கள் வந்து ரொம்ப தெளிவா முடிவு பண்ணி நீங்க வாக்களிக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன். பவானி ஆற்றுல ரசாயன பொருட்கள் வந்து கலப்பதால் பொதுமக்கள் அவதி. எங்க இந்த மேட்டுப்பாளையம் தொகுதியில நடக்கிற விஷயத்த சொல்றேன். குடிநீர் பிரச்சனை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருப்பதால் அதிக அளவில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் வனவிலங்குகள் நடமாட்டம் பொதுமக்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. பட்டு துணிகளுக்கு பேர் போன சிறுமுகையில் நெசவாளர்களுக்கு போதிய உதவிகளை அரசு செய்து கொடுக்கவில்லை என இங்க உள்ள நெசவாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க. சிறுமுகையில் லிங்கபுரம் பகுதியில் மேம்பால பணியை அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை. நான் அந்த மேம்பாலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். எங்க பார்த்தாலும் மேம்பாலம்னு சொல்றது, அதுவும் பெரிய பெரிய ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 10-15 மேம்பாலங்கள் தான். அத சொல்லிவிட்டு அதுக்கு வந்து கமிஷனை வாங்கிக்கிட்டு முன்னாடியே பணத்தை கொடுத்து கமிஷனை பூரா முதல்ல வாங்கிக்கிட்டு கான்ட்ராக்டுக்காரனுக்கு வேலை செய்யவே பணம் இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் எங்க பார்த்தாலும் கான்ட்ராக்ட் வேலையே நின்னு கிடக்கு. இதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத சொல்றேன். அப்புறம் கோடை காலங்களில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியே வராமல் வனத்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வனத்துறைக்கு ஒரு சைக்கிள் இருக்கும், பழைய சைக்கிள். அதுல போய் வனத்துறை அதிகாரி போய் மிருகத்தை விரட்ட முடியுமா? அம்மாதான் எல்லாருக்கும் ஜீப் வாங்கி கொடுத்தது, வண்டியில போய் வேலை செய்யுங்க. அது தெரியுமில்ல உங்களுக்கு? இந்த மாதிரி வேலைகள்லாம் அம்மா ஆட்சியில நடந்தது. ஆனா இப்ப இல்ல. இன்னொன்னு சொல்றேன், மலைப்பகுதியில இந்த மாதிரி காட்டு பகுதிகள்ல இருந்து தண்ணி குடிக்கிறதுக்காக யானைகள் மிருகங்கள் வெளியில வருது. அப்ப மக்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால அம்மா என்ன பண்ணாங்க, அந்த இது வனப்பகுதியிலேருந்து 6 அடிக்கு பள்ளம் தோன்றது. அது நம்ம அரசாங்கம் இருக்கும்போது தொடர்ந்து நடக்கும். அதுல உளுந்து வராது. அது மாதிரி ஒண்ணு காப்பாற்ற முடியும். அடுத்தது அந்த பக்கத்துக்கு ஒட்டி உள்ள எஸ்டேட்டுக்காரவங்களுக்கெல்லாம் கரெக்டா லெட்டர் போயிடும். அம்மா இருந்த வரைக்கும் நீங்க தண்ணி உங்க இடத்துல இருந்து காட்டு பகுதியில தொட்டி கட்டி அதுல தண்ணிய நிரப்புங்கன்னு. எப்ப வெயில் காலம் ஆரம்பிக்குதோ முதல் வேலையா அத அம்மா பண்ணுவாங்க. அதுங்க வேற இடத்துக்கு வராது, அங்கே தண்ணிய குடிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு இத பத்தி எல்லாம் என்னையா இருக்கு? போய் சினிமா பாக்குறதுக்கே நேரம் பத்தல. இதுதான் நடக்குது. அப்புறம் அவங்க கட்சி கூட்டம் போடுறதுக்கு நேரம் பத்தல. உங்களுக்கு அரசாங்க பணத்துல சும்மா அனாவசிய செலவை பண்ணிக்கிட்டு போய் அங்கங்க போய் திமுக கூட்டத்தை போட்டுக்கிட்டு நாங்க அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் பிரச்சனையை நீங்க பாத்தீங்களா? மக்களை போய் சந்திச்சீங்களா? இல்ல. இதுக்கெல்லாம் முடிவு கட்டணுங்கிறதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு நான் பேசுறேன். நல்ல முடிவை செய்யுங்க. மேட்டுப்பாளையத்துல உள்ள இந்த தொகுதி மக்கள் திரு தாமோதரன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல, அதுதான் நம்ம சின்னம், தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு மகத்தான வெற்றி பெற வைக்கணும்னு அன்போட எல்லாரையும் கேட்டுக்கிட்டு, நாளை நமதே, வெற்றி நமதே, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.